ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, சன் டிவி அப்படின்னு எல்லா சேனல்ஸ்லேயும் ஒர்க் பண்ண ஒரு நடிகர். உண்மையாக காலையில் எழுந்து இந்த நியூஸை பார்த்த உடனே ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால. காலையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ மெசேஜஸ், அப்புறம் அந்த ஸ்டோரிஸு, போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஐயோ என்னடா இது, நல்லா நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரீசெண்டாக ஒரு நியூஸ் மட்டும் வந்துச்சு. சீரியஸாக வந்து நம்மளோட சங்கர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்ட்டு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து அவருக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆல்ரெடி மஞ்சக்காமாலை இருந்திருக்கு. அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அவர் வந்து இறந்துட்டுருக்காரு. இன்னைக்கு விடிய காலையில் போல இருக்கு. கேட்ட உடனே அவ்வளோ பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது, மஞ்சக்காமாலை ஆளை தூக்குற அளவுக்கு ஒரு வியாதியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல நம்மளுக்கு. ஆனால் சொல்லுவாங்க பத்திய சாப்பாடு இருக்கணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனால் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ரீசெண்டாக அவரோட உடம்பு வந்து வெயிட் லாஸ் அவ்வளோ ஆயிடுச்சு. ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு. இதனால தான் போல இருக்குது மஞ்சக்காமாலை உடம்புல இருக்கவே. ஃபேமிலி எல்லாருமே அவ்வளோ உடஞ்சி அழுதுட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு தைரியத்தை கடவுள் கொடுக்கணும். ரெஸ்ட் இன் பீஸ் சார்.